எனக்கு என்னமோ எங்கேயோ போய் சமத்தி அடி வாங்கிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன்ப்பா. அவனுக்கு பெருசா எது ஆகாம திரும்பி வந்திருக்கானா, அதுவே போதும். வலிக்குது மெதுவா. மனோஜ் ஒழுங்கா உண்மையை சொல்லு. நிஜமா வலிக்குது ரோகிணி. நான் இத சொல்லல. வேற என்ன? எங்க போறோம்? எதுக்கு கதவை லாக் பண்ற? அம்மா ஏதாவது நினைச்சுக்க போறாங்க, அதுவும் இந்த நேரத்துல. அம்மா 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 அவங்கள தவிர வேற எதுவுமே உனக்கு தெரியாதா? ஆனா உண்மையை சொல்லு. அதான் ஆளே சொன்னானு. அது அவங்க எல்லாரும் நம்புறதுக்காக நீ சொன்னது. வேற ஏதோ நடந்திருக்கு. என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லு. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இல்ல ரோகிணி, அது வந்து என்னாச்சுன்னு எனக்கு தெரியணும் மனோஜ். ஏன்னா நீ என்னோட ஹஸ்பண்ட். உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஆமா ரோகிணி, நீ சொல்றது கரெக்ட் தான். நீ என் பொண்டாட்டி, உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிதான் ஆகணும். அது நீ எப்படி ஏத்துப்பேன்னு தான். தைரியமா சொல்லு மனோஜ். அந்த ராஜாவும் ராணி என்ன மிரட்டிக்கிட்டு இருக்காங்கல்ல, ஆமா. அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக என் ஃப்ரெண்டு சந்தோஷ் ஒரு ஐடியா கொடுத்தாரு. என்ன ஐடியா கொடுத்தாரு? நீ அவகிட்ட தப்பா நடந்துக்கோ. ஏன் மனோஜ் நீ இப்படி எல்லாம் பண்ற? வந்தால் பேச்சு நீ ஏன் கேக்குற? உன்னால சொந்தமா யோசிக்க தெரியாதா? ஏன் இப்படி பண்ற நீ? இல்ல, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் என்னால யோசிக்க முடியல ரோகிணி. அவங்க ரெண்டு பேருமே பெரிய ஃப்ராடா இருக்காங்க. அதுக்குன்னு தனியா இருக்கிற பொண்ணு கிட்ட போய் இப்படி எல்லாம் பண்ணுவியா? அசிங்கமா இல்ல உனக்கு? ஏன் ரோகிணி நீ அடிக்கிற? நான் என்ன நிஜமா போனேன்? சும்மா ஆக்டிங் தான் பண்ணேன். எனக்கு அவங்க கிட்ட அடி வாங்கினது கூட பெருசா தெரியல ரோகிணி. நான் அடி வாங்கினது தெரிஞ்சதுமே அந்த சந்தோஷம் ஓடி போயிட்டாப்ல. அதான் என்னால தாங்கிக்கவே முடியல. நீ முதல்ல அவனதான் அடிக்கணும். அவன் கூட எல்லாம் எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு இருக்க? அவன் ஒரு ஆள்னு அவன் சொல்றதெல்லாம் நீ ஏன் கேட்டுக்கிட்டு இருக்க? இனிமே அவன் ஷோரூம் பக்கமே வரக்கூடாது. இனிமே அந்த ஆள் கூட நான் பேசவே மாட்டேன். ஏன் ரோகிணி, நான் இப்ப பெரிய தொழிலதிபர் ஆயிட்டேன். என்ன மாதிரி பிசினஸ் மேனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை அடிக்கடி வரதான் செய்யும். நான் வேணும்னா குங்ஃபு, கராத்தே இந்த மாதிரி ஏதாவது கத்துக்கவா? செல்ஃப் டிஃபென்ஸ் கிளாஸுக்கு போறேன். என்ன பெரிய ரவுடிங்ல அடிச்சாங்க, தொடப்பத்துல அடி வாங்கிட்டு வந்திருக்க? அவங்க கிட்ட தப்பிக்க முடியல. சண்டை போட தெரியறதுக்கு முன்னாடி முதல்ல தைரியம் இருக்கணும். அந்த தைரியம் மனசுல இருந்தா போதும். அத முதல்ல